ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்டல் மணி வச்சு வளையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. கிறிஸ்டல் வளையல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த கிறிஸ்டல் மணி வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா, தண்ணி பட்டாலும் அது கருக்காதுங்க. நடு சென்டரில் பெரிய வளையல் போட்டுட்டு சைடு பார்டர் வளையலாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கிறிஸ்டல் வளையலே ஒரு 4 அணமாக சேர்ந்து மொத்தமாக ஒரே மாதிரி செஞ்சு கூட நம்ம வேர் பண்ணாலும் நல்லா, மொத்தமாக நம்ம 4 வளையலாக இந்த மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர் நம்ம சூஸ் பண்ணியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் கலரும் மல்டி கலர் கிறிஸ்டலும் வச்சுருந்தா இந்த வளையல் பேங்கிள் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வளையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிறிஸ்டல் வளையலில் வந்து நிறைய வெரைட்டி மாடல்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னோட கைக்கு 2 வளையலாகவும் நம்ம போட்டு காமிச்சிருக்கேன். பார்டர் வளையலாகவும் நம்ம இதை பண்ணலாம். இதுக்கு தேவையான வந்து ஒயர் செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஒயர் தேவை, கம்பி, ப்ளஸ் வந்து ஒவ்வொரு சைஸ் வளையலும் 4 வளையல் வச்சு வரும். ஒரு செட்டு வளையல் பார்த்திங்கன்னா நான் 20 ரூபாய் அந்த மாதிரி வரும். ஒரு சைஸுக்கு 4 வளையல் வச்சு 4 வளையல் 20 ரூபான்னு வரும். இந்த வளையலில் பார்த்திங்கன்னா நடு சென்டர் ஃபுல்லாகவே ஒரு கேப் விட்டு ஹோல் இருக்கும். இப்போ இந்த கம்பியை வந்து இந்த வளையலுக்கு 3 சுற்று, வளையல் சைஸுக்கு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த லாக் இருக்கும், இந்த லாக் வச்சு லாஸ்ட் எண்டில் அந்த லாக்கை போட்டுட்டு அதை கம்பியை ஒன் சைடாக மடித்து விட்டு அதையும் அந்த லாக்குக்குள்ளே வர்றது மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்கலாம். லாக்கை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு மணியெல்லாம் செய்யும்போது முடிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி இந்த லாக் வச்சு நம்ம லாக் போட்டுட்டு இந்த வளையலில் மேல் பக்கமாக அந்த லாக் இருக்கிறது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒயரில் லாஸ்ட் எண்டில் அந்த லாக்கை போட்டுட்டு லாஸ்ட்டு அந்த நுனி பக்கம் இருக்கக்கூடிய கம்பியை அப்படி வளைச்சி விட்டு அந்த 2 ஒயராக அப்போ இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒயருக்குள்ளே இந்த லாக் வர்றது மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா லாக் வந்து விழுந்துடும். அந்த லாக் மட்டும் நீங்கள் கிளியராக போட்டுட்டிங்கன்னா போதும். இந்த வளையலில் நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய விஷயம் இது ஒன்று தான். அதுக்கப்புறவு மணி கோக்குறது மாதிரி தான். இப்போ நம்ம டைட் பண்ணி எடுத்துட்டோம். லாக் போட்டாச்சு. லாக் போட்டுட்டு நம்ம வளைச்சி விட்ட பீஸில் வந்து லைட்டாக கொஞ்சம் நீண்டுட்ருக்கும். அது வந்து நம்ம வளையல் செஞ்சதுக்கப்புறம் கையில் குத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த கார்னரை மட்டும் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த லாக் வந்து வளையலில் மேல் பக்கமாக இருக்கிறது மாதிரி எடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹோலில் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஹோலில் அந்த ஒயரை விட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன மாடலில் வந்து கிறிஸ்டல் வந்து கோர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கோர்த்து எடுத்துக்கோங்க. நான் 2 வெள்ளை கிறிஸ்டலும் 2 மல்டி கலர் கிறிஸ்டலும், நம்ம நிறைய பாசி அந்த மாதிரிலாம் வச்சா கூட பாசிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து தண்ணி பட்டால் உங்களுக்கு போகும். ஆனால் இது கிறிஸ்டல் மணினால் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ, நான் வந்து 2 ஒயிட் கிறிஸ்டலும் 2 மல்டி கலர் கிறிஸ்டலுமா இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டு லாஸ்ட் எண்டில் உள்ள அந்த மணிக்குள்ளே வந்து அந்த ஒயரை விட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போது நிறைய ஃபுல்லாகவே உள் பக்கமாக நிறைய ஹோல் இருக்கும். ஒவ்வொன்றிலையாக விட்டு மேல் பக்கமாக அந்த கிறிஸ்டலுக்கு அந்த சைடாக நம்ம வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த கிறிஸ்டலோடு லாக் பண்ணி நம்ம வந்து நல்லா பின்னி எடுக்க போகிறோம். இதனால் என்னென்னா அந்த கிறிஸ்டல் மணி ஒன்றுக்கு ஒன்று நவளவே செய்யாது. பாருங்கள், பேக் சைடோடி அந்த ஒயரை விட்டு இந்த சைடோடி அந்த கிறிஸ்டலுக்கு அந்த உள்ளோடி வர்றது மாதிரி திருப்பி அதே ஹோல் வழியாக அந்த சைடோடு விட்டு எடுக்கும்போது கிறிஸ்டல் மணி வந்து நல்லாவே லாக் ஆயிரும். நான் பாருங்கள், உள் பக்கமாக நல்லா அந்த பின்னல் நல்லாவே விழுந்திருக்கும் வளையலுக்குள்ளால். இந்த மாதிரி நீங்கள் வளையலை ஃபுல்லாகவே கிறிஸ்டல் ஹோல் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி நல்லாவே நம்ம பின்னி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். சூப்பராக நம்ம வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் மணியில் வந்து பேங்கிள்ஸ், இந்த மாதிரி ஹோல் பேங்கிள்ஸ் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு சைஸுக்கு 4 வளையல் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெட் கலர்னால் ரெட் கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி கிறிஸ்டல் வளையல் செஞ்சு அந்த கிறிஸ்டல் வளையல் ஃபுல்லாகவே நம்ம வளையலில் வந்து பின்னி எடுத்தாச்சு. லாஸ்ட் எண்டுலேயும் இதே மாதிரி லாக்கு போட்டு அதுக்குள்ளோடையே அந்த ஒயர் வரது மாதிரி போட்டு கடைசியாக இழுத்து கொண்டுட்டு வந்து
அந்த லாக்கை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். எக்ஸஸாக உள்ள ஒயரை நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த லாக்கை வந்து வெளியே தெரியாமல் அந்த கிறிஸ்டலுக்கு உள்பக்கமாக நீங்கள் இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த லாக் போட்டிருக்கிறது உங்களுக்கு வெளியே தெரியவே செய்யாது. சூப்பராக நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் வளையல் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் நிறைய கலர் வேரியேஷனில் டிஃப்ரெண்ட் மாடலில் கோல்டன் பால், ஜக்ரி, கோல்டன் பால்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் பார்க்குறதுக்கு தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறேன். இது சென்ட்ரு வளையலாகவும் பார்டர் வளையலாகவும் இல்லாட்ட 4 வளையல் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் நம்ம செஞ்சு வேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் வளையல் வந்து என்ன தண்ணி பட்டாலும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you.